பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல லட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும். அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்தை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே என்று நினைத்து உன் சாயப்பா நான் அடிக்கடி சொல்கின்றேன். எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தலைகீழாக மாறும். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். அந்த காலம் வந்துவிட்டது. உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் துரத்துகிறது என்று நினைக்கிறாயா? உன்னை சுற்றி உள்ள ஒருவரின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள். அதற்கு பின் உன்னுடைய கஷ்டம் உனக்கு பெரிதாக தெரியாது. அவர்களைப் போலவே நீயும் உன்னுடைய கஷ்டத்தை மறைத்து கொண்டு உனக்கான இஷ்டத்தை நோக்கி பயணம் செய். உனக்கு இஷ்டமானதை, உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு உண்டான வேலையை செய். இப்பொழுது உன் கவலை சூழ்ந்து முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன் மனதையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா நான் உன்னுடன் அவசரமாக பேச வந்தேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனது எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாய் அல்லவா? பின்பு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உனக்கு சிறிதாய் தெரிகிற பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிதாய் தெரியும். அதனால் மகளே, நீ கலங்காதே. உனது பிரச்சனைகளை நீயும் சிறிதாய் நினைத்துக்கொள். உனது அனைத்து பிரச்சனைகளையும் நான் கூடிய விரைவில் மாற்றி விடுகிறேன். உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை நீ எதிர்கொள். உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னை கஷ்டத்தில் நான் மூழ்க விட மாட்டேன். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. உன் அனைத்து துன்பங்களும் விலகும். எல்லாம் நீ நினைத்தது போல நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் என் உள்ளம் குளிர்ந்தது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது. அதிசயம் நடக்கத்தான் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. அது தெரியாமல் நீ அழுது கொண்டே இருக்கிறாய். நான் உன்னிடம் எதற்காகவும் கலங்காதே என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? என்னை முழுவதுமாக நம்பு. என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நான் உனக்கு கூறும் ஆசீர்வாதம் இது. நிச்சயம் உன் வாழ்வில் நீ நினைத்தது பலிக்கும். நம்பிக்கையோடு இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.